ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நான் முனிஸ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாருமே வெஸ்டேஜ் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும், என்னெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமா? அந்த தயக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், நீங்கள் பெரிய பணத்தை நீங்கள் பார்க்க முடியும். வெஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப ஈஸி பணம் சம்பாதிக்கிறது. சின்ன விஷயத்த நீங்கள் கண்டினியூவாக ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே உங்களால் பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். எடுத்துக்காட்டு சொல்லப்போனால், பெரிய சக்கரம் சுற்றணும்னா சின்ன அச்சாணி இருந்தால் தான் சுற்ற முடியும். அதே மாதிரி தான் வெஸ்டேஜில் சின்ன விஷயத்த கண்டினியூவாக பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ வெஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் இருக்குது. 5, 8, 12, 16 இப்படி 4 லெவல் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். கவனிக்கலாம் கண்டிப்பாக புரியாது. சரினா சின்ன விஷயந்தான், கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒரு 5%னா 1லேருந்து 599 பிவி இருந்துச்சுன்னா 5%. ஸோ 600லேருந்து 2399 இருந்துச்சுன்னா நீங்கள் 8%. 2400லேருந்து 5499 பிவி இருந்ததுன்னா நீங்கள் 12%. 5500 பிவிக்கு மேலே இருந்துச்சுன்னா 16%. இதுதான் கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் பிளான். இதுதான் லெவல்ஸ். சரிங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே எதுக்கு பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வேகமாக 60 முடிக்கணும் இது தான் பிளான் பண்ணுறோம் தவிர, ஸோ முக்கியமான விஷயத்த நிறைய பேர் மறந்து போயிடும். ஸோ இங்கே பணம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பணம் இருக்குது. இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணும்போது, நம்மளும் நம்ம டீமும் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது, இதில் பெரிய பணம் ஒளிஞ்சிருக்கானா? பெரிய பணம் ஒளிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நோக்கம் என்னென்னா, வேகமாக நான் 12 முடிக்கணும், வேகமாக 16 முடித்து நான் பிரான்ச் முடிக்கணும், வேகமாக நான் 20 சம்பாதிக்கணும், வேகமாக 50 சம்பாதிக்கணும், அதான் ஃபோக்கஸ் பண்ணுறமே தவிர, இந்த 8%ல் நம்மளும் நம்ம டீமும் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா இல்லை நிறைய பணம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே தெரிய மாட்டேங்குது. எப்படி சார் 8% ஃபஸ்ட் என்னன்னு தெரியப்படுத்திடுறேன். 8%னா பார்த்தீங்கன்னா, இந்த 600 பிவி 600லேருந்து இந்த 600 பிவி பண்ணால் தான் 8%. 1லேருந்து 599க்குள்ளே 5%, 599க்கு மேலே பண்ணும்போது 8%. கம்பெனி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 600 பிவி பண்ணி 8% வரதை விட, ஸோ 300 பிவி வெறும் 300 பிவியை ஒரே மாதத்தில் முடிக்கும்போது நமக்கு 8% அந்த லெவலை கம்பெனி கொடுக்காங்க. 600 பிவி பண்ணோம்னா 20,000 பிஸ்னஸ் பண்ணால் தான் 600 பிவி. அப்படி பண்ணி வரதை விட 300 பிவியை வெறும் 10,000 பிஸ்னஸை ஒரே மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம டேரெக்டாக 8% வந்துடலாம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம டீமுக்கு அப்ளை பண்ணும்போது பெரிய மாற்றம் நடக்குமானா? கண்டிப்பாக நடந்தே தீரும். எப்படி சார் முடிக்க வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 300 பிவினா 10,000 பிஸ்னஸ், வெறும் 10,000 பிஸ்னஸ் தான் 300 பிவி. இந்த 600 பிவி எத்தனை மாதம் பண்ணலாம்? இந்த 20,000 பிஸ்னஸை 4 மாதத்தில் பண்ணலாம், 5 மாதத்தில் பண்ணலாம், 3 மாதத்தில் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அவங்களோட விருப்பம் தான். ஆனால் அந்த 300 பிவியை நீங்கள் ஒரே மாதத்தில் பண்ணணும். ஒரே மாதத்தில் 10,000க்கு பிஸ்னஸ் பண்ண வச்சிங்க, நீங்களும் ஒரு டீமும் பண்ணிங்கன்னா நீங்கள் 300 பிவியை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த 10,000 பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 8% அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% சொல்லுவாங்க. இந்த 10,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3,500 ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் தேவைக்கு பொருளை வாங்கிட்டீங்க. ஸோ மீதி எவ்வளோ இருக்குது? ஒரு 6,500 ரூபா. ஒரு 6,500 பிஸ்னஸை நம்ம டீமை டெவலப் பண்ணி கொண்டு வர போகணும். இது ஏன்னா ஒவ்வொரு மனிதனாலையும் இந்த 10,000 பிஸ்னஸ் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஒரு மாதம் ஃபுல்லாக டைம் இருக்குது. அவங்க தேவைக்கு ஒரு 2,000 ரூபாய்க்கு திங்ஸை வாங்கினாலும் மீதி 8,000 பிஸ்னஸை ஒரு மாதம் ஃபுல்லாக டைம் இருக்குது. ஒரு 4 பேரையோ 5 பேரையோ ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா 8,000 பிஸ்னஸ் கவர் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு ஆள் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்கள உடனே ஃபாஸ்ட்டாக 8% பிளான் பண்ணும்போது ஒரு மாத டைமில் வெறும் 10,000 பிஸ்னஸ் பண்ணாலே இவங்க அந்த 8% அச்சீவ் பண்ணுறாங்க. 300 பிவி அச்சீவ் பண்ணுறாங்க. அப்படி அச்சீவ் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா கேஷ்பேக் கிடைக்குது. ஒரு 950 மதிப்புள்ள ஃப்ரீ பொருள் கிடைக்குது. அவங்க 8% ப்ரொமோட் ஆகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிது. ஜஸ்ட்டு 10,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு 400 ரூபா அமௌண்ட் வருது. ஒரு 950 ரூபாய்க்கு ஃப்ரீ பொருள் கிடைக்கிது. கம்பெனியிலேருந்து வெல்கம் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக பொருள் தராங்க. இப்படி லாபங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாபத்தை நம்ம தெரியப்படுத்தும் போது நம்ம டீம்லேயும் நமக்கும் புரியும் போது, மக்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது பெரிய மாற்றம் நடக்குமானா? கண்டிப்பாக நடக்கும். உங்கள் டீமில் வெறும் ஒரு 10 பேரை இந்த பாஸ்ட்டாக 8% பிளான் பண்ணுறீங்கன்னா 10 பேர் 300 பண்ணாங்கன்னா 3000 பிவி ஆச்சு.
இந்த 3000 பேர் நினச்சா உங்கள் இன்கம் 15,000 இருக்கும். வெறும் 10 பேரை அந்த மாதம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆளையும் பண்ண வைக்கிங்க. அவங்க தேவைக்கு அவங்க 2,000 ரூபாய்க்கு இல்லை 3,000 வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க, வாங்காமல் இருக்க மாட்டாங்க. மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு அவங்க டீமை டெவலப் பண்ண வைக்கிங்கன்னா ஒரு 4 பேரையோ ஒரு 3 பேரையோ ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா 10,000 பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடியும். சிம்பிளாக முடியும் போது உங்கள் டீமில் வெறும் ஒரு 10 பேராக வந்து இந்த லெவலுக்கு நீங்கள் பிளான் பண்ணாலே 10 பேர் 300 பேர் பண்ணாலே 3,000 ரூபாய் ஆச்சு. அதே 20 பேர் பண்ணாங்கன்னா யோசித்து பாருங்கள், 6,000 ரூபாய் ஆச்சு. உங்கள் இன்கம் 20K, 20,000 ரூபாய் இன்கம். ஆனால் நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணவே முடியும். எனக்கு 20,000 வேணும் 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 அதில் தான் இருக்குமே தவிர இந்த விஷயத்த பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 20,000 ரூபாய் வரப்போகுது. டீம்லேயும் அச்சீவர்ஸ் வருவாங்க, அவங்களும் அச்சீவ் பண்ணுவாங்க. அதே விஷயத்த அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் நம்ம டீம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம டீம் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். யோசித்து பாருங்கள், நம்ம டீமில் எத்தனை அச்சீவர்ஸ் வருவாங்க பாருங்கள். இந்த விஷயத்த இவங்களும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சோ அதே தான் அவங்களும் கிடைக்காம, அதே தான் அவங்களோட டீமில் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சோ அதே அவங்க கிடைக்க போகுது. இப்போ நம்ம டீம் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்ட் 8% நிறைய சீக்ரெட் இருக்குது. இது யார் ஒரு ஆள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க டீம் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகும் தவிர அவங்க இன்கமும் ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ இது நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் எதுக்கு பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா 12% அச்சீவ் ஆகணும், 16 அச்சீவ் ஆகணும், நான் பிரான்ஸ் முடிக்கணும், சில்வர், அதுதான் பிளான் பண்ணுறேன் தவிர நம்ம டீமில் எத்தனை பேரை பாஸ்ட்டாக 8% முடிக்க வைக்க போகிறோம், 8% வந்து எத்தனை பேர் முடிக்க வைக்க போகிறோம். இதில் தான் பெரிய பணமே ஒழிஞ்சிருக்கு. நிறைய பேர் தெரியும்படி 12, 16 பிரான்ஸு, சில்வர், கோல்டு அதை தான் பார்க்கமே தவிர இந்த கீழே உள்ள மக்கள் நம்ம டீமில் உள்ள மக்களை லெவலை நம்ம 8% முடிக்க வச்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும், லெவலும் ஜம்ப் ஆகும். அதை பற்றி எந்த நீங்கள் அதை திங்கிங்கே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதெல்லாம் வந்து இந்த பாஸ்ட்டாக 8% இந்த 300 PVயில் மிகப்பெரிய சீக்ரெட் ஒழிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. இந்த 10,000 பிஸ்னஸ் ஒரு நபரால் 10,000 பிஸ்னஸ் பண்ணும்போது அதே இந்த விஷயத்தை அவரும் டூப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச விஷயம் அவரும் கிடைக்க போகுது. நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோம், நம்ம பண்ணுற மாதிரி அவரும் பண்ணுறாருனா நமக்கு என்ன கிடைச்சிச்சோ அதே தான் அவருக்கு கிடைக்க போகுது. இந்த 300 PVயில் அவ்வளோ சீக்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பெரிய லாபத்தையும் பெரிய பணத்தையும் நீங்களும் உங்கள் டீமும் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணுங்கள். உங்கள் டீமில் யாரெல்லாம் 8% முடிக்க வைக்கலாம் அதை பிளான் பண்ணுங்கள். இல்லை பெரிய பணம் ஒழிஞ்சிருக்கு, நிறைய பேர் கண்ணுக்கு தெரிய முடியும். சின்ன வால்யூம் தான், ஒரு 300 PV 10,000 ரூபா தான். ஒரு ஆள் 10,000 ரூபாய்க்கு பண்ண வச்சாலே அதே விஷயத்தை அவரும் பண்ணாலே பணம் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், பெரிய மாற்றம் வரும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.